என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்டார். அப்புறம் பண்ணி காமிச்சோன்னே பண்ணி கேரவன்லேயே ட்ரை பண்ணி பார்த்தோம். ஈஸியாக பண்ணிட்டார் சார். என்ன சொல்கிறோமோ அதை ட்ரை பண்ணுவார். முடியாதுன்னு சொல்ல மாட்டார், மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நடன இயக்குனர் தினேஷ் அவர்கள் இப்போது ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டியில் வேட்டையனில் மனசிலாயோ பாட்டுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு கொரியோகிராஃப் பண்ண போது நடந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்திருக்காரு. இதில் அவர் சொல்லும்போது சூப்பர் ஸ்டாரை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, அவருடைய ஸ்பீச்சு, அவருடைய ஸ்பிரிச்சுவல், சாதாரணமாக அவர்கிட்ட பேசும்போதே அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசுவார். நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி அவருடைய எளிமை, யார் வந்தாலும் எழுந்து நின்று தான் பேசுவார். அவருடைய அந்த ஆரா அவர்கிட்ட இருக்கும்போதே நமக்கு அப்படியே ஒரு பரவும், ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது, எல்லாருக்கும் அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை, இது எல்லாத்தையுமே ரொம்ப நெகிழ்ந்து தினேஷ் மாஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதேமாரி இந்த மனசிலாயோ பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க, என்ன மாதிரிலாம் டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்கள் சொன்னோம், இதுமாரிலாம் பிளான் பண்ணியிருக்கோம் சார், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனே அந்த ஸ்டெப்ஸ் என்னங்கிறத கேட்டு கேரவன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணார். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் சொன்ன உடனே கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு உடனே ஈஸியாக பண்ணிட்டார். அதுமாதிரி இது வரைக்கும் ஒரு தடவை கூட என்கிட்ட ஈஸியான ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. என்ன சொன்னாலும் அதை ட்ரை பண்ணுவார். கஷ்டமான ஸ்டெப்பாக இருந்தாலுமே கூட அது முடியாதுன்னு சொல்ல மாட்டார். வர்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். அதேமாரி இந்த பாட்டில் மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய போர்ஷன்லாம் வரும் இந்த மனசிலாயோ சாங்கில். அது எல்லாத்துக்குமே டான்ஸ் ஸ்டெப்பு இருக்குது. அதுமாரி அவர் லிப் மூவ்மெண்ட்டும் இருக்குது. அதெல்லாம் இப்போது லிரிக்கல் வீடியோவில் அதெல்லாம் வரல, ஸ்க்ரீனில் படத்தில் அதெல்லாம் வரும். நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் அந்த பாட்டில் இன்னும் இருக்குது. டான்ஸை பொறுத்த வரைக்கும், சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி இந்த பாட்டு இப்போ லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆகி இவ்வளோ வரவேற்பை பெற்றுட்டு வருது. எல்லா இடத்துலையும் டாப்பாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரஜினி சார் கூட இருக்கக்கூடிய சுப்பையா அவர்கள் லைனுக்கு வந்தார். ரஜினி சார் அவங்கள்ட்ட பேசணுங்கிறாருன்னு சொல்லி சொன்ன உடனே தலைவரே லைனுக்கு வந்தார். லைனுக்கு இது மாதிரி மாஸ்டர் சூப்பராக பண்ணிட்டீங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டீங்க, எல்லாம் அதை பற்றி தான் பேசுகிறாங்க, பாட்டை பற்றி தான், நல்லா ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு ரஜினி சார் சொன்னார். நான் சொன்னேன், சார் நீங்கள் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக நீங்கள் ஆடினதுனால தான் சார் இவ்வளோ ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் இல்லை, நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணது நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் காரணம் அந்த வெற்றிக்கு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொன்னார் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட தினேஷ் மாஸ்டர் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதுதான் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. பொதுவாக எந்த ஒரு கலைஞராக இருந்தாலும் சரி, அது டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, எடிட்டராக இருந்தாலும் சரி, யாருடைய ஒர்க்கு தனக்கு பிடிச்சி போனாலும் உடனடியாக அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள பாராட்டக்கூடிய அந்த ஒரு மனசு எல்லாருக்கும் வராது. சூப்பர் ஸ்டார் அதை தொடர்ச்சியாக பண்ணக்கூடியவர். அது தினேஷ் மாஸ்டர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருந்ததுன்னா அதை அந்த பேட்டியில் பகிர்ந்துப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக அந்த மனசிலாயோ பாட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தேட்டரில் வேறு மாதிரி ஒரு சம்பவமாக இருக்கும். ஹோல் மூவியுமே வேட்டையன் படம் ஃபுல்லாகவே அப்படி ஒரு அதிர்வலைகளை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நீங்கள் தினேஷ் மாஸ்டர் அவர்களுடைய இந்த பேட்டி குறித்தும் இந்த படத்துக்காக வேட்டையனுக்காக நீங்கள் கூட வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைய தினம் செப்டம்பர் 20 ஆடியோ லான்ச் நடக்குது சென்னை நேரு ஸ்டேடியத்தில். அதேமாதிரி ஹண்டர் வண்டார் சாங்கும் நாளைக்கு வெளியாகுது. அடுத்தடுத்த தகவல்கள் வர நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.